ஹாய், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அக்குபஞ்சர் டாக்டர் பேசுகிறேன். இப்போ குளிர்காலம் ஸ்டார்ட் ஆகி போச்சு. இதில் சாப்பிடக்கூடாத உணவுகள் என்னென்ன, வெஜிடபிள்ஸ் என்னென்ன சொல்லிட்டு மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். மொதல் முட்டைக்கோஸ். முட்டைக்கோஸ் அதிகமாக சாப்பிடாதீங்க. அது நம்மளுடைய டைஜஷனை கம்மி பண்ணும், இன்டைஜஷன் ஆக்கும். இன்னொன்று தைராய்டு பிரச்சனையை அதிகப்படுத்தும். நம்ம உடம்புல யூரிக் ஆசிட்டுடைய பிரச்சனைகள் அதிகம் பண்ணும். இது மாதிரி நிறைய தொந்தரவுகள் நம்மளுக்கு முட்டைக்கோஸில் இருக்குது. ஸோ முட்டைக்கோஸை அவாய்ட் பண்ணுங்கள். இன்னொன்று சுரக்காய். சுரக்காய் குளிர்ச்சியான ஒரு வெஜிடபிள், அதனால அது அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா பீன்ஸ், பச்சை பட்டாணி, அதுவும் அதிகமாக எடுத்துக்காதீங்க. அது எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வரும், மோஷன் கான்ஸ்டிபேஷன் வரும். சரிங்களா? அதனால கூட சளி தொந்தரவுகள் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு இருங்க, சரியாக போயிடும். இன்னொன்று பட்டாணியும் நீங்கள் அதிகமாக சாப்பிட்றதுனால என்ன ஆகுனாக்கா கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் நிறையா வரும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம இந்த குளிர்காலத்தில் என்னென்ன வெஜிடபிள்ஸ் சாப்பிட்லாம், என்னென்ன நிறைய கீரை வகைகள் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கோங்க. கீரை வகைகள் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். அது மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. தேங்க்யூ.